அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் வரல, இந்த மாதிரியெல்லாம் பல விஷயங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமான துக்கமான ஒரு பதட்டப்படக்கூடிய விஷயத்திலே எல்லாமே தொடர்ந்து சமூக வருதும் சரி நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அது லைட்டாக கொஞ்சம் ஓப்பனில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடலாம். ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவ் இல்லை, நல்ல ஒரு புதுமையான ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை பற்றி நான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய கோயம்புத்தூர் எம்எல்ஏ என்ன சொல்லிக்கிறாங்கன்றத நீங்க பாத்துருங்க. எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ். என்னடா கும்பமேளா வச்சுட்டு சாமி கொள்ளலாம் விட்டு குட் நியூஸ் நம்மளும் சொல்ல போறாங்க அப்படின்ட்டு. ஆமாங்க, மருதமலை கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிகேடே முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க டிகேட்காக வராங்க. மருதமலை போனீங்க அப்படின்னா 100% லவ் சக்சஸ் ஆக போகுது. ஏன்னா எல்லாரும் ஜோடியா போய் அங்கதான் சுத்திட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. மருதமலையில இப்ப 12 வருஷத்துக்கு அப்புறம் மகா கும்பாபிஷேகம் நடக்குது. இது 48 நாள் இந்த கும்பாபிஷேக டைம் பீரியட் இருக்கும். 48 டேஸ்ல யாரெல்லாம் ஜோடியா போய் அங்க சாமி கும்பிட்டு வந்து கண்டிப்பா உங்க லவ் சக்சஸ் ஆகும். சக்சஸ்ஃபுல் லவ் ஸ்டோரி யாராவது பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா மருதமலை விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாத்தீங்களா, யாருக்கெல்லாம் இன்னும் லவ் சக்சஸ் ஆலியோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு காதலியை கூட்டு போங்க. எங்க குடும்பம் மருதமலை கூட்டு போனோம், அங்க கும்பாபிஷேகம் நடக்குதான், அங்க போனீங்கன்னா உங்களுக்கு லவ் சக்சஸ் ஆயிடும். எப்படி சூப்பர்ல. அதான் அதை பாருங்க, இந்த மாதிரி எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா அதாவது இளைஞர்களை நல்லா மகிழ்வுக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க மிகப்பெரிய ஒரு ஜோசியக்காரன் சொல்லப்படுது. ஸோ அதனால என்ன பார்த்தீங்கன்னா இவருக்கு எம்எல்ஏவும் கொடுத்துருக்குறாங்க. எப்படி பார்த்தீங்களா, இப்போ இவ்வளோ பிரச்சனை நடக்கிறச்சா ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்குது. அவங்க இப்போ பேசினாங்களோ அப்போ பேசினாங்களோ இல்லை. இதாவது பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி பேசின வீடியோக்கள்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ இதையெல்லாம் பார்த்து தான் இவங்க கரெக்டான ஆள், இவங்க தரமான ஆளுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பதவி கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தோன்னா ஓட்டு போட மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க நம்மளுக்கு ஜோசி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாது. எது எப்படியோ ஸோ நம்ம வீடியோ தொடக்கத்தில் ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாக போனோம்ல, ஸோ அதுக்காக தான் முதலாவதாக இந்த வீடியோ பார்த்தோம். வாங்க நிகழக்கூடிய அதிர்வைக்கும் சம்பளங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். வாங்க போலாம். இப்போ நம்ம எம்எல்ஏ பார்த்தோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு அமைச்சரை பார்க்க போறோம். அதாவது எந்த அமைச்சர்னு பாத்தீங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு பாடினாப்புல பாத்தீங்கன்னா யாரு, நம்மளுடைய முதலமைச்சர், அதாவது முன்னாள் நடிகர் தலைவராக இருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரூர்ல பாட்டு பாடினாப்புல அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா உலகமும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமஸான விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கிறது. தினசரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது விஷயமா நம்முடைய அமைச்சர், அதாவது பாத்தீங்கன்னா அந்த மதுவிலக்கு அந்த அமைச்சர் என்ன சொல்றாருன்ற பார்க்கலாம் இருங்க. 6 months later. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். ஆனா இதுல ஒரு சட்ட சிக்கல் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த பாட்டில் குடிக்கிறவங்க அந்த பாட்டில வெளியே போட்டுட்டு போயிடுறாங்க, அந்த பாட்டில திருப்பி வாங்கணும். அப்ப அந்த பாட்டில திருப்பி எல்லாரும் கொண்டு கொடுக்கணும்னா என்னன்னா, ஒரு பாட்டிலுக்கு ஒரு ஸ்டிக்கரை நீங்க ஒட்டிக்கோங்க, ஒட்டி அதுல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. திருப்பி அந்த பாட்டில கொண்டு கொடுத்தால் அந்த 10 ரூபாயை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி போட்டு பாட்டில ரிட்டர்ன் வாங்கிக்கணும்னு சொல்லும்போது நம்மளுடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, இதுக்கு முன்னாடி அவங்களோட பிளான் என்னவா இருக்குன்னா, இதுக்கு ஒரு 10 ரூபாய் ஸ்டிக்கர் ஒரு கான்செப்ட் கொண்டு வரலாம். இந்த பிரச்சனை இந்த ஸ்டிக்கரோட பிரச்சனைகள்லாம் டக்குன்னு இது ஒன் நைட் கேம் கிடையாது, ஒன் டே கேம் கிடையாது. இது எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ். ஏன்னா இது ஒரே நாள் நம்ம இந்த டாஸ்மாக் துறையை திருப்பி சினிமாவில் வர மாதிரி மாற்ற முடியாது. இட்ஸ் அ ப்ராசஸ். இந்த ப்ராசஸை இன்னையிலிருந்து ஆரம்பிச்சிடும். இன்னையிலிருந்து நிச்சயம் கூடி சீக்கிரம் அந்த ஸ்டிக்கருக்கான ஒரு மாற்று ஏற்பாடுகளை நிச்சயம் டாஸ்மாக் பண்ணும். பார்த்தீங்களா, அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க முதலமைச்சர் முன்னாடி, அதாவது பார்த்தீங்கன்னா தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பேசியிருப்பாரு, இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்ட்டு ஊழல் நடக்குது, இன்னும் 6 மாதம் தான், இதெல்லாம் டோட்டலாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்புல. அதுக்கு இந்த அமைச்சர், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சர், நம்ம அமைச்சர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்றது நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது தெளிவாக சொல்லிட்டாப்புல. அதாவது முன்னாள் அமைச்சர் கூட சொல்லியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு தெரியல தெளிவாக. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பக்காவாக சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஸ்டிக்கர் ஏன் ஒட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே போட்டு பாட்டிலை போட்டு உடச்சிடுறாங்க. அதனால அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாட்டிலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த 10 ரூபாய் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்காவான விளக்கம் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாப்புல, ஒன்று வைக்கிறாப்புல ஒரு பாயிண்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் உடனே நிறுத்த முடியாது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டாக ஆகும், இது சினிமா இல்லை, இது சினிமா இல்லை, உடனடியாக பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் புரிந்து வைத்துக்கொண்டு விஜய் அண்ணனுக்கு பாடம் எடுத்திருக்காரு. அதாவது ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன பேசுனீங்க, இப்ப என்ன பேசிட்டு இருக்கீங்க, அதுதான். ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி வேற, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இப்படி, இதுதான் உண்மை. அதாவது தெரிஞ்சுக்கணும். அது இப்போ ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட குறை சொல்லலாம், என்ன பண்றீங்க, ஊழல் பண்றீங்க, நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை அப்படின்னு சொல்லுவீங்களா. ஆனால் இங்க பாத்தீங்களா என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் விஷயம். உள்ள பார்த்தா தான்
தெரியும். இவங்களெல்லாம் வந்து பேசுகிறச்ச நம்ம வந்து நம்மளுடைய ஃபேவரட் மினிஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, கீர்த்தனா, அவங்கள பற்றி சொல்லாமல் இருந்தால் எப்படி? அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கோவையில் நடந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு அந்த சம்பவத்தை நினச்சாலே பதறுது. அவன் வந்து மிருகம், அந்த மாதிரி வேலையை பார்த்தா மிருகம். சின்ன பொண்ணுக்கிட்ட தவறு நடந்தவன் யாருன்னு கேட்டால் மிருகம், சரிங்களா? அந்த மிருகம் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு குழந்தைய சதிச்சிருக்கானுங்க. சதிச்சதுக்கு என்ன நம்ம கீர்த்தனா அமைச்சரை வந்து கேட்குறாங்க. நம்ம கீர்த்தனா அமைச்சர் இருக்காங்க பதில் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. நான் கூட ஒன்று கேட்கும்போது கூட ஐயோ பயங்கரம் பொங்குவாங்க நினச்சி பார்த்தா அவங்க கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்லாம் நம்ம பார்த்துடலாமா? இதோ பார்க்கலாம், இப்போ பார்த்துடலாமா? ஒரு சம்பவம் வந்து தமிழ்நாட்டை ஒரு பரபரப்பாகிறது. ஒரு பெண்ணா நீங்க அதை என்ன எப்படி அந்த சார் இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார், பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock பாலியல் சம்பந்தமா நடந்திருக்கிறதுனால ஒரு பிரச்சனை. ஒரு பெண் என்ற முறை நீங்க அந்த வழக்கு எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க உங்க அரசு, தாவேக்கா அரசு? தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும் சார். அவ்வளோதான். பார்த்தீங்களா, கேட்குறாங்க இந்த குழந்தைக்கு நடந்திருக்கே கோவையில், அது என்ன கேட்டதுக்கு அவங்க அடிச்சிச்சுன்னு. அது வந்து இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி நம்ம பேசணும், அது பொலிட்டிக்கலாக ஈவினிங் பேசிக்கலாம். எது அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி தான் பேசணுமா? இவங்க யார்? அமைச்சர். அதாவது பார்த்தீங்கன்னா கரண்ட் மினிஸ்டரு ஒரு சம்பவம், அதாவது இவங்க ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. மிகப்பெரிய பிரச்சனை இல்லை, அது ஒரு பயத்தை உண்டாகி இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கே. அதுக்கு இவங்க கொடுக்குற ரியாக்ஷனு சிரிச்சுக்கிட்டே அட்மினிஸ்ட்ரேஷன் சிரிச்சுக்கிட்டே இப்போ இவங்க வந்து இதுக்கு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சாரம் பண்ணும் போது அதாவது எதிர்கட்சிகள், அதாவது அதிமுக காரங்க வந்து இவங்களை ஏதோ வந்து பேச விடாம தடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பேசுறாங்கன்றத இதோ பார்த்துடலாம். இப்போ நீங்க ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்ல கியூட்டா சிரிச்சுட்டே கொடுத்தாங்கல்ல, இப்போ இந்த ரியாக்ஷன் நீங்க பார்க்க போறீங்க. ஒரு ஆட்சி தேவையா? என்னைய ஒரு முறை கூட பேச விடல. அத்தனை கட்சி தொண்டர்களும் விரட்டி அனுப்பினாங்க. மக்களே, பெண்களே, உங்ககிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், பெண்ணடிமை பண்ற ஒரு அரசாங்கம் உங்களுக்கு தேவையான யோசிச்சுக்கோங்க. பாத்துங்க. அப்போ அப்படி, இப்போ இப்படி, அப்போ அப்படி, இப்போ எப்படி, அதாவது இவங்க ஸ்டாண்ட் ஷெடியூலாக மாறுது பாருங்க. ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, என்ன சொல்லிடணும்? எவனா இருந்தாலும், அதாவது எங்கள் தலைவருடைய ஆட்சியில் எவனா இருந்தாலும் இந்த மாதிரி இப்போ நாங்கள் கொடுக்க போகிற தண்டனையில் அவன் வந்து இதுமாரி பண்ணுறேன்னு யோசிக்கிறவன் பயப்படணும். பெண்களை தொடணும்னு நினச்சா அவன் இருக்கவே கூடாது. ஸோ இந்த மாதிரி பேசியிருந்தீங்கன்னா, இதே ஸ்லாங்கில் இதே ஃபேஸ் வச்சுன்னு பேசியிருந்தீங்கன்னா ஓகே, சிரிச்சுக்கிட்டே. எனக்கு புரியலங்க அது. இதுதான் மாற்றமா? இதுதான் மாற்றமா? ஃபேஸ் ரியாக்ஷன் மாற்றமா? அடங்கு சார், தப்பாக நினச்சிட்டோங்க. நாங்கள் தப்பாக நினச்சிட்டோம், என்ன பண்ணுறது? நம்ம என்ன அவனுக்கு தெரியாதுல்ல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனால் இப்போ தெரிஞ்சிச்சு, இப்போ தெளிவாக தெரிஞ்சிச்சு இந்த மாற்றம்னா எதுக்கு, இந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மாற்றம். ஸோ அதுதானே, சரி ஓகே, இதுக்கப்புறம் நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமைச்சர், அதாவது பார்த்தீங்கன்னா 28 வயது மதிக்கத்தக்க ரமேஷ், மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. நான் கூட வந்து ஏதோ வந்து சும்மா ட்ரால் மெட்டீரியல்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ ஒன்று போட்டு கலாய்கிறான் வேண்டு பண்ணுறான்னு பார்த்து நானும் வந்து திரும்ப ஊற்றி பார்த்தாக்கா நான் சொல்கிறத விட இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம், அப்போ தான் இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ரேட்டு போட்டுருக்காங்க, இது எந்த ரேட்டு தான் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? என்ன நீங்கள் எப்படி நீங்கள் இதை கவுண்டர் மெஷர் பண்ணுறீங்க சொல்லுங்கள்? எப்படி கவுண்டர் மெஷர் பண்ணுறீங்க? இல்லைம்மா, நீங்கள் சாம்பிள் அனுப்புறது ஓகே, இதில் வந்து டேட் இருக்கணும் இல்லையா? ஏதாச்சும் ஒரு டேட்டா இருக்கணும் இல்லையா? அந்த டேட்டை யார் ஆக்சஸ் பண்ண எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அன்றைக்கி டேட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்றதை எப்படி என்ஷூர் பண்ணுறீங்க? இப்போ இது 15ஆம் தேதி போட்டுருக்காங்க, 15ஆம் தேதி மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்றதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப்? யார் செக் பண்ணது? இது என்ன எனக்கு எப்படி இது கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். எனக்கு ஐடியாவே இல்லை, எப்படி கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. சாரி, பார்த்தீங்களா என்ன மாதிரி ஒரு ஆய்வு நடத்துறாரு பாருங்க. ஒரு அறநிலையத்துறை அமைச்சராக வந்து அது பார்த்தீங்கன்னா
முறுக்கு பாக்கெட்டு கடையில் விற்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலில். ஸோ அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற கடையெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஆய்வு நடத்துகிற. அப்புறம் என்ன ஆய்வுன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி இருக்குது, இது எப்படி மேனுஃபேக்சரிங் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, இது புதுசாக பழையசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க கேட்டதுக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அங்கே பாருங்க சார் அந்த மேனுஃபேக்சர் டேட் ஒன்று போட்டிருக்கோம் அதுன்னு சொல்கிறாங்க. அது டேட்டை பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி இந்த டேட் இருக்குது, ஆனால் இந்த தேதியில் இப்போ தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. அதாவது அங்கே இருக்கிற அந்த பொருளை விற்கிறாங்க பார்த்தீங்க, அவங்க அப்படியே பார்க்குறாங்க. ஏன்னா அவர் கேட்ட கேள்வி அப்படி. இவர் என்ன கேட்குறாப்புல, இதில் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிங்க கரெக்டாக அந்த தேதியில் குறிப்பிட்டுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது பாருங்கள் சார், இந்த 18th அன்னைக்கு மேனுஃபேக்சர் 18th எப்போ மேனுஃபேக்சர் பண்ண டேட் அது பார்த்து தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நியாயம் கரெக்டாக இல்லையா? ஆனால் இவர் இது அப்போ தான் மேனுஃபேக்சரிங் உங்களுக்கு எப்படி தெரியும், அந்த கடைக்காரன் கேட்டால் என்ன அவருக்கு எப்படி தெரியும், எனக்கு ஒன்றும் அதாவது அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டா போல. என்னடா இவர்கிட்ட எப்படி சொல்லி சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு புரியாமல். அதாவது இவர் என்ன பண்ணிருக்கணும்னா, இங்கே கடை இருக்கா யார் மேனுஃபேக்சர் பண்ணுறான்னு கேட்டு அங்கே போயிட்டு செக் பண்ணால் ஒரு நியாயம் இருக்குது. இந்த கடைக்காரங்கிட்ட செக் பண்ணுறது எப்படி தெரியுமா இருக்கு. இப்போ என்னை பார்த்து நீங்கள் என்ன வயசு ஆகுதுன்னு கேட்டால் என் வயசு 35 சொல்லுவேன். 35 சொன்னால் 35. ஸோ ஓகே டேட் ஆஃப் பர்த் காட்டு, டேட் ஆஃப் பர்த் காட்டுறேன். சரி இந்த டேட் ஆஃப் பர்த் காட்டுற கரெக்டு, ஆனால் இந்த டேட் ஆஃப் பர்த் தான் நீ பிறந்துன்றது என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படி கேட்ட மாதிரி தானே இருக்குது. அதுதான் இந்த அமைச்சர் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அறநிலையத்துறை அமைச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த கோயில் நிலத்தை எவெல்லாம் அபகரிச்சான் என்னென்னலாம் வேலையை பார்த்து வச்சுக்கிறானுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீ கண்டுபிடிச்சி வெளியே விட்டனா வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். பட் ஆனால் இதுவும் கட்டாயம். அதாவது தவறான பொருட்களை விற்று குழந்தைகள் எதுனா ஆயிடக்கூடாது, அந்த நோக்கம் கரெக்ட். பட் ஆனால் எங்கே போனோம், கடையில் போய் செக் பண்ணக்கூடாது, எங்கே மேனுஃபேக்சர் நடக்குது, எங்கே இது தயாரிக்கிறாங்க, அங்கே போயிட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது கரெக்ட். ஆனால் இது பண்ணுறது எப்படி தானமா இருக்குது, அதாவது உங்களை நீங்களே ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு நான் இல்லை, அதாவது தவறாக ஒன்றும் பேசலை, இதுதான் உண்மை. இப்போ நம்ம அமைச்சர் எம்எல்ஏக்கள் இவங்க பண்ணுற விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சிடலாங்க. இன்னைக்கு காலையில் கண்ணு முழிச்சு சும்மா ஏஞ்சி ஒரு நியூஸை ஒன்று பார்க்குறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எதிர்க்கையே என்ன பண்ணுறாங்க, அந்த ரோட்டு இந்த வீதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீதியில் ஒரு 17 வயசு மதிக்கத்திக்க ஒரு சிறுவனை ஓட வெட்டியிருக்கானுங்க. எப்படி ஒரு சிறுவனை ஓட வெட்டியிருக்கிறானுங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது, இதுக்கு என்ன சட்டம் ஒழுங்கு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தானே கேட்குறோம். தினம் கொலைகள் நடக்குது, இது என்ன பண்ணுறது எல்லாருமே கேட்குறாங்க. அது எப்படி தொடர்ந்து கொலை வந்துட்டு இருக்கு, அதாவது என்ன அதாவது அந்த பையனுக்கு பயம் இருக்கா இல்லையா, இந்த ஆட்சி மேலே அவனுக்கு பயம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் கொலைகள் நடந்து தான் இருக்கு. இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கத்தில் வாங்க சிட்டிக்குள்ளே, அதாவது பார்த்தீங்கன்னா பெரம்பூருக்கு முன்னாடி பாரிஸ்ன்னு நினைக்கிறேன், அங்கே வந்து ஏதோ வந்து ஒரு பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த ஒரு இடத்துல வந்து கஞ்சா விற்கிறானுங்க, இதை நான் கஞ்சா அடிச்சுட்டு கஞ்சா வியாபாரம் பண்ணுறானுங்க, இதை நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு என்னை வீடு பூந்து அடித்து வாயெல்லாம் கிழிச்சிருக்கானுங்க. பாருங்க அவ்வளோ தூரம் ஒரு சட்டம் ஒழுங்கு பற்றி வந்து விஜய் நம்ம சிஎம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஒரு பயமே இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து ஒரு எந்த தைரியத்தில் இவரெல்லாம் வந்து கஞ்சா விற்கிறது தட்டி கேட்ட ஒரு பெண்ணுக்கு அடிக்கிறாங்க. யாரா இங்கே கூட ஒரு பெண்ணை தான் போட்டு அடிக்கிறாங்க. ஸோ அப்போ தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்க தோணுமா தோணாதா? ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்க போனாச்சில் தொடர்ந்து என்ன நடந்தா பார்த்தீங்களா, திமுக பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க. எங்கள் அண்ணன் வரணுங்க முன்னாடி. இப்போ திமுக மட்டும் மறுபடியும் வச்சுட்டு நல்லா விஷம் கூச்சி செத்துருவேன். இந்த மாதிரியான நிறைய பேர் பார்த்தோன்னா விமர்சனம் வச்சிருந்தாங்களா இல்லையா? இப்போ அவங்களாம் எங்கே போனாங்க, ஏன் இங்கே நடக்குது, எதுக்காக இப்போ வாயை திறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு ஏன் வாயை திறக்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் சுற்றி நான் தேடிட்டு இருக்கேன். என்னடா அது எதுவுமே யாரும் வாயை திறன்னு பார்த்தா திறந்துருக்குறாங்க. என்ன திறந்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாமா, இதை பார்க்கலாம். வெக்கமா இல்ல? என்னடா இது வந்து 13 நாள்ல திடீர்னு ஒரு நாள்ல இத்தனை குழந்தைங்க காணாம போதே, இத்தனை உயிர் போதேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இவ்ளோ பப்ளிக்கா வந்து மாட்டி இப்படி காரி துப்புவாங்க மக்கள் உங்களுக்கு எங்களுக்கு தெரியாம போயிருச்சு. ஒரு தனி மனுஷன் ஆட்சி அமைச்சு 13 நாள்ல எவ்வளோ நல்லதை வந்து பண்றாரு, எவ்வளோ நல்லது பண்ணிருக்காரு. ஆனா எப்படி இவ்வளோ பண்ணி இதெல்லாம் சைட்ல நடக்குதுன்னு பார்த்தா குட் ஜாப் அண்ணா, குடும்பத்தோட சேர்ந்து சூப்பரா பண்றீங்க போல. வெக்கமா இல்ல? ஒரு தனி மனுஷனா இவ்வளவு தூரம் யாரோட சப்போர்ட்டும் இல்லாம உங்கள மாதிரி போய்
வீட்டுக்கு பணம் கொடுத்து, மூக்குத்தி கொடுத்து, குக்கரை கொடுத்து, கொலுசை கொடுத்து ஓட்டு வாங்கல. உங்க பிள்ளையா, உங்க அண்ணனா, உங்க தம்பியா நினைச்சு ஓட்டு போடுங்க கையெடுத்து கும்பிட்டானே மனுஷன். மனுஷன் நீங்களா மனுஷனாயா? மிருகம் மாதிரி நடந்துக்கிறீங்க. வெக்கமா இல்ல? இப்படி எத்தனை குழந்தை உயிரை எடுக்கலான்னு இருக்கீங்க? எத்தனை குடும்பத்தை அழிக்கலான்னு இருக்கீங்க? கரண்ட் போச்சுன்னு அவ்வளவு பரபரப்பா பேசுனீங்க. என்னடா இந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் பேசுறாங்கன்னு பார்த்தா அதையும் காசை கொடுத்து நீங்க பண்ண வச்சிருக்கீங்க. ஒரு குழந்தையோட உயிர் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இதுல வேற வந்த 12 நாளில் 30க்கும் மேற்பட்ட கொலை, கற்பழிப்பு இதெல்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் நீங்க வந்து சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கணும், பதில சொல்லணும். கேள்வி மைக்க பிடிச்சி கேக்குறீங்களே, யூஸ் பண்ண மாட்டீங்க? மீடியால மைக்க பிடிச்சி பேசுறமே, என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துரும். தெரியாது? அசிங்கமா இல்ல? இப்படிதான் இத்தனை நாள் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்களா? அதாவது இது பேர் வந்து என்னன்னா குட்டி மியாவ். அதாவது பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி இந்த அம்மா வந்து என்னென்னலாம் பேசிட்டு இருந்தாங்க, சமூக வலைத்தளத்தில் வந்து எந்த மாதிரிலாம் பேசியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சமுதாயத்துக்கு, அதாவது இந்த கொலை, கற்பழிப்பு இதெல்லாம் நடக்கு பார்த்து இந்த சின்ன பொண்ணை கொண்டு போய் பண்ணாங்க, அவங்கள வந்து திமுக ஆட்கள் செட் பண்ணி பண்ணாங்களாம். இதுக்கெல்லாம் வந்து உதயநிதியும் அவங்க ஃபேமிலியும் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரபட்சம் இல்லாமல் ஒரு மனசாட்சியற்ற ஒரு நோக்கோடு பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்கிறாங்க, இவங்களாம் காரணம் உதயநிதி தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சொல்கிறாங்க, இந்த வீடியோவில் சொல்கிறாங்க. இதில் ஒரு ஆபாச வார்த்தைகள்லாம் போட்டு இதில் எனக்கு புரியலையே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எப்படி எங்க இங்கே நடக்கிற சம்பவத்துக்கு அதே பார்த்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மேலே பழைய போடுறாங்க. திமுக சைடில் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னமும் நாகரிக அரசியல் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேண்டாம், பேசுன்னு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. தயவு செய்து தாவேகா சைட்லேருந்து நான் ஒன்று கேட்டுக்கிறேன். தயவு செய்து உங்களுக்கு கேட்டுக்கிறேன். நான் இந்த பெண்ணை இதுக்கப்புறம் வந்து சமூக வலைத்தளத்தில் பேசக்கூடாது. பேசினா கண்டிப்பாக வந்து இந்த பெண் மேலே இந்த பேச்சுக்காக இந்த பெண்ணு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் வழக்கு போட்டு உள்ள தள்ளணும். ஏன்னா இந்த மாதிரி வந்து அவதூறு ஆபாசங்கள்லாம் இந்த பேசுகிற இந்த பொண்ணு பேசிச்சுன்னா யாருக்கு அசிங்கம் நினைக்கிறீங்க? உங்களை முதலமைச்சராகிய விஜய்களுக்கு தான் அசிங்கம் அது. ஏன்னா இந்த மாதிரி பெண்கள்லாம் சமூக வலைத்தளத்தில் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதை தடுக்கணுன்றதுக்காக விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த பொண்ணு மேலே கேஸை போட்டு இதை உள்ள தள்ளினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள், நன்றிகள். அதே போல பார்த்தீங்கன்னா திமுக சப்போர்ட் பண்றேன்னு ஒரு நபர் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா என்ன அவர் மேல விமர்சனங்கள் இருக்கு, விமர்சனம் வைக்கணும், எங்களை மாதிரி வந்து விமர்சிங்க. அதை விட்டுட்டு என்ன பண்ணிருக்கா பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து அந்த பையா இந்த பையா அப்படின்னு சொல்லிட்டு பச்சையா ஒரு முதலமைச்சரை வந்து ஆபாசம் பேசுறா போல. அது திமுகவோட ஆதரவாளர் யாரா இருந்தாலும் என்ன இந்த மாதிரி பேசலாமா? தவறுதான? அந்த பையனை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும். அதே போல இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி காலநிலையும் பார்த்தீங்கன்னா அசிங்கமா பேசியிருக்கு அந்த பொண்ணு. இது யாருக்கு ஆபத்துன்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்களுக்கு ஆபத்து, உண்மையா ஆபத்து, கெட்ட பேரை உண்டாக்கும். இந்த மாதிரி கழுதைகள், இந்த மாதிரி ஆட்கள், இதெல்லாம் வந்து பெண்களை இதை எப்படி என்னன்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதெல்லாம் திட்டி வந்து என்னுடைய வந்து இது வந்து குறைச்சிக்க நான் விரும்பல. அதனால தயவு செய்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க வந்து இந்த பொண்ணு மேல தயவு செய்து நடவடிக்கை எடுங்க. இவங்க மட்டும் இல்லாமங்க பல இடத்துல பல பேர் இன்னுமே என்ன சொல்றாங்கன்னா திமுக தான் காரணம். இன்னமும் ஒரு அது பாருங்க, கரண்ட் கட் ஆகிட்டு இருக்குல்ல, அதுவும் காரணம் திமுக ஆள் செட் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்களாம். திமுக கொலை பண்றதுக்கு இவங்க தான் ஆள் செட் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்களாம். பார்த்துக்கோங்க. அதாவது என்ன நடந்தாலும் இப்போ இந்த ஆட்சியை வந்து என்ன எல்லாம் தப்பு பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, சரியில்லை நம்ம தப்பாக ஓட்டு போடுறோம், இந்த பேரில் வரல என்ன பண்ண சமூக வலைத்தளடி பூந்து இன்னமும் வந்து திமுக மேலே திசை திருப்பிட்டு இருக்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா கடும் நடவடிக்கைகள் தேவைன்றேன். கடும் நடவடிக்கை தேவைன்னா எனக்கு இந்த மாதிரி நடக்கவே கூடாது. அது எந்த மாதிரி செயல் திட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஓப்பனாகவே தெரியல. ஏன்னா நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, இப்போ திடீர்னு ஒருத்தன் கொலை பண்ணுறான்னா அது அரசு மேலே பழி போட முடியாது. அவன் கொலை பண்ணிட்டு ஓடினா தான் போலீஸ் கண்டுபிடிக்கனால தான் அரசு மேலே தவறாகும். ஆனால் போலீஸ் பிடிச்சிடுறாங்க. ஸோ அது எந்த மனநிலை? இப்போ வந்து இந்த ஆட்சி வந்தெல்லாம் ஈஸியாக கொலை பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இந்த மாதிரி பண்ணுறானுங்களா இல்லை தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன். எனக்கு அது எப்படி என்ன டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் வந்து எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்றத வந்து நான் ரோஸ்ட் பிரஸ் வாயிலாக கேட்டுக்கிறேன்.